ரேவா காண்டம் 154 அத்தியாயம். காலகல ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் காலகலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நர்மதை நதியின் தென்கரையில் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்ற காலகலேஸ்வர தீர்த்தம் அமைந்துள்ளது. அது பகவானால் தானே உருவாக்கப்பட்டது. போரில் அந்தகனை கொன்ற பின்னர் தேவர்களின் தலைவரான மகேஸ்வரனார் தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் மற்றும் பெரும் நாகங்களின் துணையுடன் அதை உருவாக்கினார். அவர்கள் எக்காளம், மிருதங்கம், பணவம் போன்ற மேளங்கள், யாழ் மற்றும் புல்லாங்குழல்கள் போன்ற இசை கருவிகளை வாசித்து பாடினார்கள். அவர்கள் பல புகழ்ச்சி பாடல்களை பாடினார்கள். அவர்கள் சாம ஸ்லோகங்களையும் யஜுஸ் மற்றும் பிற வேத பகுதிகளையும் பாடினார்கள். மற்றவர்கள் ரிக்மந்திரங்களை ஓதினார்கள். மற்ற கண்ணியமிக்க நபர்கள் பல பிரார்த்தனைகளுடன் மகேஸ்வரனாரை புகழ்ந்து பாடினார்கள். பிரமதர்கள் மற்றும் பாணர்களின் கால தெளிவற்ற ஆனால் செவிகளுக்கு இனிமையான ஒலி அங்கே கேட்கப்பட்டது. லிங்கமானது கால ஒலியின் நடுவில் நிறுவப்பட்டதால் அது அதன் பெயரால் அறியப்பட்டது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி காலகாலேஸ்வரர் எனும் தெய்வத்தை தரிசிக்கும் ஒருவன் இவ்வுலகில் வாஜபேயனை விட பெரும் புண்ணியத்தை பெறுகிறான். அந்த புண்ணியத்தால் அவன் புனித ஆத்மாவாகி மரணத்திற்கு பின்னர் ஒரு சிறந்த வாகனத்தில் அமர்ந்து ஸ்வர்க்கம் செல்வான். தேவ கன்னிமார்களின் கூட்டத்தால் அவன் போற்றி பாடப்படுவான். பெரும் இன்பங்களை அனுபவித்த பின்னர் நீண்ட காலம் கழித்து ஒரு தூய குடும்பத்தில் உன்னத ஆத்மாவாக அவர் மறுபிறவி எடுப்பார். அவர் சிறந்த அதிர்ஷ்டமும் அழகான முக தோற்றமும் கொண்ட ஒரு பிராமணராக இருப்பார். அவர் வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். நோய்களும் துக்கங்களும் அற்றவராக அவர் 100 ஆண்டுகள் வாழ்வார். 154 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.